வணக்கம். செய்திகளோடு முன்னர் சதைக்கட்டும். நேற்றைய நாள் இலங்கை நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு இடம்பெற்றிருக்கிறது. கன்னி அமர்வில் அன்றுகுமார் திசாநாயக் அவர்களினால் கொள்கை பிரகடன வாசிக்கப்பட்டது. அதுல குறிப்பிட்ட ஒரு சில விடயங்கள் மிக முக்கியமாக 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் என்பதும் பிப்ரவரி மாதத்துல சமர்ப்பிக்கப்பட போகின்றது. அதே தருணத்துல இந்த குறைநிரப்பு பிரேரணை என்பது வருகின்ற மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்ப இருப்பதாகவும், வரவு செலவு திட்டத்துல சில அதிகரிப்புகள் சார்ந்த, அதுவும் அரசு உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பும், அது மட்டும் இல்லாமல் நலன்புரி திட்டங்களாக மிக முக்கியமாக இந்த அஸ்மிஸ்ம நலன்புரி திட்டத்தினுடைய தொகையை அதிகரிப்பதற்கும், வறுமை கோட்டுக்குள் உள்ள மாணவர்களுடைய கல்வி தரத்தை அதிகரிப்பதற்கான அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடும் இதுல மேற்கொள்ளப்பட போவதாகவும், வயது முதிர்ந்தவர்களுக்கான சலுகை கொடுப்பனவு என்று சில நலன்புரி திட்டங்கள் என்பதும் வரவு செலவு திட்டத்தில் அமல்படுத்தப்பட இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே தருணத்துல சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்பாடுகள் என்பது இந்த இணக்கப்பாடு ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இணக்கப்பாட்டினுடைய ஒப்பந்தம் என்பது நாளைய தினம் 23ஆம் தேதி சனிக்கிழமை கைச்சாத்திடப்பட போகின்றது. அதே தருணத்துல இருதரப்பு கடன் தொடர்பிலான இணக்கப்பாடு கடன் வழங்கி இருக்கின்ற நாடுகளுக்கு இடையிலாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே இதன் மூலமாக வெகு விரைவில் இலங்கைக்கு நிதி என்பது நாணய நிதியத்தினால் கிடைக்கப்பட இருக்கின்றது. அதோடு நின்று விடாமல் சர்வதேச நாணய நிதியம் எப்படி கடன் வழங்கி இருக்கின்றதோ அது போல இலங்கைக்கு பல நாடுகள் கடன் வழங்கி இருக்கிறார்கள். எனவே அவர்களோடு சில பேச்சுவார்த்தைகள் இனி வருகின்ற காலப்பகுதியில் இடம்பெற்று இணக்கப்பாடுகள் சிலவை எட்டப்பட இருப்பதாகவும் நேற்றைய நாள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மிக முக்கியமாக கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லப்படுகின்ற கரத்திட்டத்தின் கீழ் விசேடமான செயலணி என்பது ஜனாதிபதி செயலணி ஒன்று உருவாக்கப்பட இருப்பதாகவும், இதன் மூலமாக சிறப்பாக அரசியலையும் நாட்டையும் கட்டியெழுப்புவதற்கு சமூக மட்டத்தில் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போவதாகவும், சில முன்னேற்றகரமான சில நடவடிக்கைகள் என்பது கொள்கை பிரகடன உரையில பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழ் மக்கள் சார்ந்தோ இனப்பிரச்சனை சார்ந்தோ எந்த விடயங்களும் பேசப்படவில்லை. இன்னொரு விடயம் பேசியிருந்தால் இனி வருகின்ற நாட்கள்ல இன மத வேறுபாடுகள் இல்லாமல் இந்த எப்போதும் இருக்கக்கூடிய அரசியல்கள்ல இருப்பது போல இனப்பாகுபாடுகள் அடிப்படையிலேயோ இனவாதம் பேசக்கூடிய அரசியல் இனி வருகின்ற காலப்பகுதியில் இருக்காது என்ற விடயத்தை அடிக்கடி வலியுறுத்தி இருந்தார் என்பதையும் ஞாபகப்படுத்துகின்றோம். அதோடு ஜனாதிபதிக்கு தனக்கு வாக்களித்த மக்களுக்கான நன்றிகளையும், அதே போல ஜனாதிபதி தேர்தலுக்கு தனக்கு வாக்களிக்காவிட்டாலும் தேர்தலையே வாக்களிக்காக இருந்தாலும் அவர்களும் இலங்கையினுடைய பிரஜைகளாகத்தான் நான் பார்ப்பேன், அத்தனை பேரையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த நாட்டுக்கான சேவையை தான் வழங்குவேன் என்று பல விடயங்களை நேற்று நாள் நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தார். வரவு செலவு திட்டத்தினூடாக அரசு உத்தியோகத்தர்களுக்கான சம்பள அதிகரிப்பு சார்ந்து கொள்கை பிரகடன உரையில ஜனாதிபதி சொல்லியிருந்தார் சில விஷயங்களை குறிப்பிட்டது. மிக முக்கியமாக அவர் அதோடு நின்று விடாமல் அரசு உத்தியோகத்தர்களுக்கான சில விடயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுல மிக முக்கியமாக இந்த அரசாங்கம் என்பது பெரும்பாலான அரசு உத்தியோகத்தர்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கிறது. இதுவரைக்கும் இல்லாத அரசாங்கங்களை விட அதிகளவான ஆதரவு அரசு ஊழியர்களுடைய ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கே கொடுக்கப்பட்டதாகவும், இருக்கின்ற அரசு ஊழியர்கள் என்பது அரசாங்கத்தின் மீது அதிருப்தி உடையவர்களாக இருக்கின்றார்கள். அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும், இனி வருகின்ற நாட்கள்ல அதை எல்லாவற்றையும் சரி செய்து சிறப்பான முறையில சேவையாற்றுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதாகவும், மிக முக்கியமாக நாட்டுடைய பொருளாதாரத்தை வலுப்படைய வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக அரசு உத்தியோகத்தர்களுடைய சேவை அளப்பரியதாக இருப்பதாகவும் சில விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்ரன, பிரசன்ன ரணதுங்க, ரொசான் ரணசிங்கவு நேற்றைய நாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி சில வாக்குமூலங்கள் வழங்கி இருக்கிறார்கள். இதுல மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், சென்ற காலங்களில் தரமற்ற நோய் எதிர்ப்பு சக்தியை கொள்வனவு செய்ததற்கான அனுமதி தொடர்பான பிரச்சனைகள்ல தான் இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் நேற்று இந்த மூவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஹரின் பெர்னாண்டோவுக்கு அழைப்பு என்பது புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் முன்னிலையாகி சில தகவல்கள் வழங்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. சுகாதார அமைச்சினுடைய சபையில முன்வைக்கப்பட்ட அங்கீகாரம் தொடர்பாகத்தான் இந்த விசாரணை என்பது முன்னெடுக்கப்படுகிறது. மொத்தமாக 18 பேருக்கு எதிராக இந்த விசாரணை என்பது நடைபெற போகிறது. 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்துல 26ஆம் தேதி 182 வகையான மருந்து பொருட்கள் இலங்கையில இல்ல, அது கொள்வனவு செய்ய வேண்டும் என்று அமைச்சரவையில ஒரு பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அமைச்சரவையை பொறுத்தவரையில 18 பேர் இருந்திருக்கிறார்கள். இப்போது அந்த 18 பேரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள்.
தெரிவித்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் உண்மையிலேயே இந்த 82 மருந்துகள் இலங்கையில இல்லாமல் தான் கொள்வனவு செய்யப்பட்டதா, ஏனென்றால் அந்த மருந்து பொருட்களுடைய பெயர் விவரங்கள் போன்ற எந்தவித விஷயங்களும் அதுல குறிப்பிடப்படாமல் எப்படி அனுமதி வழங்கப்பட்டது என்று பல்வேறு கேள்விகள் இருப்பதாக அந்த கேள்விகள் விசாரணையாக இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வருகின்ற நாட்கள்ல இந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எவ்வாறாக இருந்தாலும் இந்த தரமற்ற மருந்து பொருட்கள் தொடர்பான பல பிரச்சனைகள் இலங்கையில ஏற்பட்டிருக்கிறது. நிறைய உயிர் பலிகளும் ஆங்காங்கே நிகழ்ந்திருந்தது என்பதையும் சென்ற ஆண்டுகள்ல சென்ற நாட்கள்ல நடந்திருக்கின்ற சம்பவங்கள் மூலமாக அறிய முடிந்திருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த விசாரணைகள் என்பது இனி வருகின்ற நாட்கள்ல துரிதப்படுத்தப்படும் என்பதாகவும் அறிய முடிகிறது. இது பற்றி இருக்கின்ற உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.